மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். கார்த்திக் நாகார்ஜுனா நடிச்ச தோழா படத்துல ஒரு டைலாக் வரும் இல்லைங்களா, எங்க அம்மா சொல்லுவாங்க எப்பவுமே தொலைச்சடத்துல இருந்து தேடணும் அப்படின்னு. அதே மாதிரி தாங்க, எங்க தோத்தமோ அங்க இருந்து நம்ம வெற்றி கணக்க தொடங்கணும் அப்படின்னு எங்க அப்பா சொல்றாருங்க அப்படிங்கிறாங்க உடன்பிறப்புகள்லாம். புரிஞ்சிருப்பீங்க. மு.க. ஸ்டாலின் மேற்கு மண்டலத்துல இருந்து அதிமுகவுக்கான தோல்வி கணக்குகள் தொடங்கப்படும், நாங்க தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னா பேசியிருக்காரு. சரி, அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்காரு, என்ன விதமான சீக்ரெட் நகர்வுகள் ஒர்க் அவுட் ஆகுமா? இன்னொரு பக்கம் அதே தாங்க எங்களுடைய ஐயா தலைவரும் சொல்லியிருக்காரு, நாங்க எங்க விட்டோமோ அங்க இருந்து எங்க வெற்றியை தொடங்கணும் அப்படின்னு. இந்த பக்கம் எடப்பாடி அவரை சொல்றாங்க, சென்னையில கிட்டத்தட்ட சுற்று வட்டார தொகுதிகள் சேர்த்து 22 தொகுதிகள், ஒண்ணுல கூட அதிமுக வெற்றி பெறல. இப்ப அங்க நிறைய தொகுதிகளை வெற்றி பெற போறோம் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்க்கறாங்களாமா. ஒர்க் அவுட் ஆகுமா? சோ ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி, மேற்கு மண்டலம் வெர்சஸ் தலைநகரம், யார் கை ஓங்க போகிறது? இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ்ங்க. நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். கான்சென்ட்ரேட் டிஃபிகல்ட் தொகுதிகள், ஸ்டாலினுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கும் செந்தில் பாலாஜி. இது கொங்கு ஸ்கெட்ச். உடல்நிலையெல்லாம் சரியான உடனே சொல்லி வச்சது மாதிரி மேற்கு மண்டலத்துக்கும் பயணிச்சிருக்காரு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். திருப்பூர், பொள்ளாச்சி பல்வேறு நலத்திட்டங்களையும் அங்க தொடங்கி வச்சிருக்காரு. வழக்கம் போலவே உடுமலையில ரோட் ஷோலாம் நடத்தியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பொள்ளாச்சியில கர்ம வீரர் காமராஜர் ஐயா, முன்னாள் மத்திய மந்திரி ஐயா திரு சி சுப்பிரமணியம், அப்புறம் முன்னாள் எம்எல்ஏக்களான திரு பழனிசாமி கவுண்டர், அப்புறம் தொழிலதிபரான பொள்ளாச்சி திரு மகாலிங்கம் ஆகியோருடைய உருவச்சிலையும் திறந்து வச்சாரு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். அதுக்கப்புறம் தான் திருப்பூர்ல ஒரு மேடை ஏறி பேசுறப்ப, அதிமுகவுடைய தேர்தல் தோல்வி மேற்கு மண்டலத்தில் இருந்து தொடங்க போகிறது, இனிமே இந்த மேற்கு மண்டலத்துல திமுக வெற்றி தான் அப்படின்னு அடிச்சு பேசியிருந்தாரு. அதிமுகவை அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாரு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின். இந்த அளவுக்கு சாலிடா நம்பிக்கையா அவர் பேசினார் இல்லையா, அதற்கு பின்னாடி என்ன ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்னு விசாரிச்சோம். வேற என்ன, இந்த மேற்கு மண்டலத்துல குறிப்பா கோவை மாவட்டத்துக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் தளபதி போல செயல்பட்டு இருக்காரு முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி அப்படிங்கிறாங்க. ஸ்கெட்ச் போட்டு இப்ப அமைச்சர் பதவி இல்லாததால முழுக்க இங்க கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 35-37 தொகுதிகள் அவர் லிஸ்ட்ல இருக்கு. எல்லா தொகுதிகள்லயும் கவனம் எடுத்துக்கிறாரு, தொடர்ந்து அங்க பேசிட்டு இருக்காரு, தொடர்ந்து அங்க விசிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி தனக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் தீவிரமாக கான்சென்ட்ரேட் பண்றாரு. ஒண்ணு, குறிப்பா கோவை மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா 10க்கு 10 தோல்வியை சந்திச்சது திமுக. அந்த நிலையை 2026ல மாத்தணும் அப்படின்னு அங்க சமுதாய ரீதியிலான சில கணக்குகளும் போட்டபடி இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா பெரும்பான்மை சமுதாயத்தினராக கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினர், நாயுடு சமுதாயத்தினர், அருந்ததியர் சமுதாயத்தினர், சிறுபான்மையினர் உள்ளிட்ட பரவலாக பல்வேறு சமுதாயத்தினர் இருக்காங்க. எல்லோருக்குமான முக்கியத்துவம், கட்சிக்குள்ளாரே அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் அப்படின்னு அணுவா சில விஷயங்களை நகர்த்தியபடி இருக்காரு. இப்ப தலைவர்களுடைய உருவச்சிலை எல்லாம் முதலமைச்சர் திறந்து வச்சாரு இல்லையா பொள்ளாச்சியில, அதை இந்த இடத்துல பொருத்தி பார்த்துக்கலாங்க. இப்ப அடுத்த கட்டமாக என்ன பண்ணிருக்காங்கன்னா, தொடர்ந்து மாதந்தோறும் தலைவர்களை இங்க கூட்டு வந்துட்டு இருக்காரு திரு செந்தில் பாலாஜி. ஒண்ணு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், இல்லைன்னா துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின். தொடர்ந்து தலைவர்களுடைய விசிட். அடுத்து இங்க தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை, பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிறது. மூன்றாவதாக தொடர்ந்து இங்க கட்சிக்காரங்க எல்லா தொகுதிகளுக்கும் வட்டம் அடிக்கணும் அப்படின்னு எல்லா தொகுதிகளுக்கும் விசிட் பண்ணி அவங்க கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி. இதன் மூலமாக டோர் டு டோர் சந்திக்கிறதால ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையும் திமுகவுடைய சாதனைகள் பதிவாகிட்டே இருக்கு. சோ இவை எல்லாமே இப்போதைய நிலைமையில ஒரு 8 தொகுதிகளை கோவையிலேயே வெற்றி பெற வச்சிரும் அப்படின்னு லிஸ்ட் அனுப்பியிருக்காங்க. இப்போ அவங்க குறிப்பா இன்னொரு வேலை திட்டம் என்ன வச்சிருக்காங்கன்னா, டிஃபிகல்ட் தொகுதிகள் அங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸ்டார் தொகுதிகளை இப்போ உதாரணமா சொல்லணும்னா தொண்டாமுத்தூர், முன்னாள் அமைச்சரான திரு எஸ்.பி. வேலுமணி. இன்னொரு பக்கம் கோவை தெற்கு, அங்க பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் முக்கியமான முகமான திருமதி வானதி சீனிவாசன். இங்க பார்த்தோம்னா 100 இலையில தான் போன முறை வெற்றி வாய்ப்பை திமுக இழந்தது. இப்ப
டஃப் ஃபைட் அப்ப கொடுத்த மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் திரு கமல்ஹாசன் அவர் இங்க வந்துட்டாரு. அவருக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் கொடுத்தாச்சு. சோ அந்த ஆதரவும் இங்க திரும்பும். அதே நேரத்துல எஸ்பி வேலுமணி அவர்களை தோற்கடிப்பதற்காக அங்க கூடுதலாக கட்சியினர் டோர் டு டோர் கேன்வாஸ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தொகுதிகளில் அங்க இருக்கக்கூடிய பெரிய ஆட்களையும் தொடர்ந்து பாலாஜி டீம் சந்திச்சிட்டு இருக்காங்க. சோ அங்கேயும் அவங்கள வீழ்த்தி விட முடியும் அப்படின்னு இந்த ஒர்க் பிளான்கள்லாம் தலைமைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மேற்கில் இருந்து அதிமுகவுக்கான தோல்வி முகம் தொடங்க போகுது அப்படின்னு முதலமைச்சரும் பேசினாருங்க. இப்ப இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, இங்க மேற்கு மண்டலத்துல பொள்ளாச்சி எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாள் துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர் பார்த்தோம்னா போன முறை குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துலதான் இங்க வெற்றியை பெற்றாரு. எவ்வளவுனா அவரு 1725 வாக்குகள் வித்தியாசத்துலதான் வெற்றி பெற்றாரு. திரு வரதராஜன் தோல்வியை சந்திச்சாரு திமுகவுல. இங்க பார்த்தோம்னா 24 மணி தெலுங்கு செட்டியார் சமூகத்தினர் அடர்த்தியா இருக்காங்க. பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய சமுதாயத்தினர் வாக்குகள் மூலமாகத்தான் அவர் வெற்றியும் பெற்றாரு. அதிக அளவுல கிடைச்சது. அத டஃப் ஃபைட் கொடுக்கிற மாதிரி அதே சமூகத்தை சார்ந்தவர் தான் டாக்டர் திரு மகேந்திரன்க. மக்கள் நீதி மையத்துல இருந்தாரு. இப்ப திமுகவிலையும் முக்கிய பொறுப்புல இருக்காரு இல்லையா? சோ அவருக்கான ஆதரவு இங்க திமுகவுக்கு முழுமையா கிடைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவரு கோவை தெற்குக்கு பொறுப்பாளராகவும் போட்டிருக்காங்க. அவருடைய பரப்புரையும் சமுதாயத்தினருடைய வாக்குகளும் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய வாக்குகளையும் கவர் பண்ணுவது இவை எல்லாமே இந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். சேலம் எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே நம்ம முந்தைய காணொலியில கூட குறிப்பிட்டிருந்தோம். கிட்டத்தட்ட இப்ப சேலம் மேற்கு, மேட்டூர், அப்புறம் வடக்கு, சங்ககிரி, கங்கைவள்ளி இப்படி ஒரு 6 தொகுதிகள் வெற்றி வாய்ப்போடு இருக்கு. பிரகாசமா இறங்கி வேலை பார்த்தா போதும். அப்ப இங்கேயும் 11ல ஒரு 6 இப்போதைக்கு வெற்றி நிச்சயம். இப்படி கணக்கிட்டு பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 17 தொகுதிகள் திமுகவுக்கு இப்ப பாசிட்டிவா இருக்கு. சோ இந்த நம்பிக்கையில தான் எடப்பாடி அவர்களுக்கு டைரக்டாகவே சவால் விட்டிருக்காரு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க மேற்கு மண்டலத்துல இருக்கின்ற உடன்பிறப்புகள். பாஜக துணையோடு 8 லட்சியம் 5 நிச்சயம். ஸ்டாலினுக்கு தலைவலி தருமா எடப்பாடியின் தலைநகர கணக்கு? திமுகவுக்கு எப்படி மேற்கு மண்டல வீக்கோ அதே போல அதிமுகவுக்கு சென்னை தலைநகரம் வீக்குங்க. இங்க மொத்தம் சென்னையில மட்டும் 16 தொகுதிகள், பக்கத்துல இருக்க தொகுதிகள் சேர்த்தா 22 தொகுதிகள். 22லும் போன தேர்தலில் தோல்வியை சந்தித்தது அதிமுக. ஆனாலும் அந்த தோல்வியை வெற்றியா மாற்றி கொடுக்க பக்காவா வியூகங்களை வகுத்து கொடுத்திருக்காரு எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க. தலைநகர ரத்தத்தின் ரத்தங்கள். தலைநகரை கைப்பற்ற என்ன திட்டம் வச்சிருக்காங்க விசாரிச்சாங்க. முக்கியமா போன தேர்தலில் திமுக வெற்றி அடைஞ்சதற்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா 20 ஆண்டுகளுக்கு பிறகு ராயபுரம், மயிலாப்பூர் தொகுதிகளில் போன முறை திமுக வெற்றி அடைஞ்சாங்க. அதற்கு வலிமையான கூட்டணி ஒரு காரணம். 2வது ஆன்டி இன்கம்பன்சரி. 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி மீதான மக்களுடைய இயல்பான எதிர்ப்புணர்வு, ஒரு கோபம். 3வதாக சில உட்கட்சி சிக்கல்கள், வேட்பாளர்கள் தேர்வு, சில தொகுதிகளில் எங்களுடைய கூட்டணி மீது இருந்த சின்ன சின்ன அதிருப்தி, இதெல்லாம் ஒரு காரணமா அமைஞ்சது. இப்ப அதே போன்ற காரணங்கள் தான் 2026ல அது முழுமையாக அதிமுகவுக்கு கை கொடுக்க போகிறது. எப்படின்னா அதே போல திமுகவுடைய ஆட்சி மீது மக்களுக்கு இயல்பாகவே எதிர்ப்புணர்வு அதிகமாகிட்டே இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி அந்த எதிர்ப்பு வாக்குகள் முழுமையாக அதிமுக சைட்ல அறுவடை செய்ய திட்டமிட்டு இருக்கோம். 2வதாக வலிமையான கூட்டணியை அமைச்சிட்டு இருக்கோம். இப்ப பார்த்தோம்னா பாஜகவும் எங்களோட கூட்டணியில இருக்காங்க. இல்லையே பாஜக இருந்தா எங்களுடைய வெற்றி சுலபம் அப்படின்லாம் முதலமைச்சர் பேசிட்டு இருக்காரு. ஒரு வாதத்தை நீங்க வைக்கலாம். ஆனா தமிழ்நாடு முழுக்கவே கை கொடுக்கும். குறிப்பா சென்னையில பாஜக கூட்டணி எங்களுக்கு கை கொடுக்கும். உதாரணமா சில புள்ளி விவரங்களை நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். அதாவது இப்ப எடுத்துப்போமே, அந்த புள்ளி விவரங்களை உங்களுக்கு கொடுக்குறோம். தியாகராய நகர் மத்திய சென்னையில எடுத்துக்கிட்டோம்னா இங்க 51,090 வாக்குகளை திமுக பெற்றது மக்களவை தேர்தல் நேரத்துல. அதே நேரத்துல அதிமுக இங்க 17,965 வாக்குகளை பெற்று இருக்கு. ஆனா பாஜக 45,206 வாக்குகளை பெற்று இருக்கு. இப்ப இங்க நாத்தாக்கா பெற்ற வாக்குகளை எடுத்துக்கிட்டோம்னா 6,392 வாக்குகள். ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 18,473 வாக்குகள் வருதுங்க. சரி, அதுவே மயிலாப்பூர் எடுத்துக்கிட்டோம்னா திமுக 64,791, ஏடிஎம்கே 21,263, பிஜேபி 38,944, அப்புறம்
என்டிகே 9071. டோட்டலா இந்த வாக்குகளை சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 69,278. டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா வெறும் 4,487 தாங்க. இதே போலதான் விருகம்பாக்கம் எடுத்துக்கிட்டோம்னாலும் அதிமுக 22,978, பாஜக எடுத்துக்கிட்டோம்னா 43,565 வாக்குகள். டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா நாத்தாக்கா 10,865, டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 8,368. அப்ப பாஜக இங்க அதிமுகவோடு கை சேர்றப்ப, கரம் கோர்க்கிறப்ப அதிமுக கூட்டணி வலுவா மாறுது. இன்னும் எங்களுடைய கூட்டணியில இங்க ஒவ்வொரு தொகுதியிலுமே நாத்தாக்கா வலுவான வாக்குகளை பெற்று இருக்காங்க. நாத்தாக்கா இப்ப இணையறாங்கன்னா கூட்டணியில அது ஒரு பாசிட்டிவா மாறும். ஆனா தனிச்சுதான் நாங்க களமாட போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்ல இருந்தே திரு சீமான் தெரிவிச்சிட்டு இருக்காரு. இருந்தாலும் நாத்தாக்கா போல வலிமையான கூட்டணிய அமைச்சா, இல்லைனாலும் இன்னொரு பக்கம் வாக்குகள் சிதறாம பார்த்துக்கிட்டா, இது எல்லாமே திமுகவுக்கு வாக்குகள்ல நெருக்கடியை கொடுக்கும். இயல்பாகவே ஆட்சி மீதான அந்த எதிர்ப்புணர்வு அத அதிமுக கூட்டணிக்கு வாக்குகளா அறுவடை செஞ்சா அந்த குறைஞ்ச டிஃபரன்ஸும் சரியாகிடும். இதுதான் இந்த புள்ளிவிவரங்கள் தான் எங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. சோ நாடாளுமன்ற தேர்தலில் பிரிஞ்சிருந்த நாங்க இப்ப கை கோர்த்திருக்கோம் கூட்டணியில, இந்த கூட்டணி எங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க. அதே நேரத்துல பாஜக அதிக வாக்குகளை பல தொகுதிகளில் பெற்று இருக்கு அப்படிங்கிற வாதத்தை நம்ம முன் வச்சோம்னா உண்மைதாங்க. ஆனா அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் பிரதமர் என்று தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தலா இருந்தது. அதனால பலருமே பிரதமர் திரு நரேந்திர மோடியா இல்ல இந்த பக்கம் இந்தியா கூட்டணியா அப்படின்னு ஒரு வார் இருந்தது. இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஆதரவு இருந்தாலும் கூட பிரதமர் தேர்தல்ங்கிறதால பிரதமர் மோடிக்கு அதிகமான வாக்குகளை கொடுத்திருக்கலாம். இன்னொரு பக்கம் அவரை எதிர்த்த பிரதான திமுகவுக்கு வாக்குகளை செலுத்தி இருக்கலாம். ஆனா இது சட்டமன்ற தேர்தல், யார் முதலமைச்சர்னு தேர்வு செய்யக்கூடிய தேர்தல். அதனால நிச்சயமாக இங்க லீட் எடுக்க போறது அதிமுக தான். சோ இந்த வாக்குகள் பாசிட்டிவா அமையும்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்கே நகர் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா வட சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளார ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில கிட்டத்தட்ட அதிமுக 36,938 வாக்குகளை குவிச்சிருக்கு. அதாவது இங்க மற்ற எல்லா தொகுதிகளிலும் அதிமுக பெற்ற வாக்குகளை விட இந்த சட்டமன்ற தொகுதியில அதிக வாக்குகளை பெற்று இருக்கு. ஏற்கனவே எங்களுடைய ஜெயலலிதா அம்மா நின்று வெற்றி பெற்ற ஒரு எங்களுக்கான ஒரு தொகுதி. இங்கேயும் இதே போல நீங்க எல்லா கட்சிகளுடைய வாக்குகளையும் சேர்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வெறும் 7,358 தாங்க. சோ தொடர்ந்து அதிமுக ஏறுமுகமாகத்தான் வருது. இந்த ரூட்டை பிடிச்சி எங்களுடைய வேலைகளை தீவிரப்படுத்தி இருக்கோம். அந்த வகையில சென்னையில மட்டுமே தியாகராய நகர், அப்புறம் மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், இன்னொரு பக்கம் துறைமுகம் போன்ற தொகுதிகள்லாம் வலுவா எங்களுக்கு சாதகமா இருக்கு. ஆர்கே நகர் தொகுதியும் சாதகமா இருக்கு. கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுத்தோம்னா விருகம்பாக்கம்லாம் எங்க கைக்கு வந்துடும். ராயபுரமும் அதே போலதான். போன முறை சிறுபான்மையினருடைய வாக்குகள் தான் அங்க எங்களுக்கு கை கொடுக்கல. ஆனாலும் இந்த முறை இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் அவங்கள வச்சு எங்களுக்கான சாதகமாக சில விஷயங்களை மாத்திட்டு இருக்கோம். சிறுபான்மையினரும் கூட இஸ்லாமிய சிறை கைதிகள் இன்னும் விடுதலை பண்ணல, பல விஷயங்களை திமுக சரியா செய்யல. சோ இதெல்லாம் சொல்லி நாங்க பரப்புரை செஞ்சிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு கூட்டணி வேறு கொள்கை வேறு அப்படிங்கிற பரப்புரையும் நிச்சயமா ஓரளவுக்காவது வாக்குகள் திமுக சைட்ல போறத தடுக்கும், சிறுபான்மையினர் வாக்குகளை அப்படின்னு திட்டமிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா விருகம்பாக்கம் எடுத்துக்கிட்டோம்னா இங்க ஒரு ஸ்டார் தொகுதிங்க. இங்கதான் இப்ப திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், இன்னொரு பக்கம் திருமதி பிரேமலதா, விஜயகாந்த், பல ஸ்டார்கள், பல முக்கியமானவர்கள்லாம் இந்த தொகுதிகளில் இருக்காங்க. இப்ப எல்லாருமே கூட்டணி அமைஞ்சா இறங்கி பரப்புரை செஞ்சா அது அதிமுகவுக்கு சாதகமா வரும். ஏற்கனவே திரு VN ரவி அவரு இங்க எம்எல்ஏவா இருந்திருக்காரு, வெற்றி வாகை சூடியிருக்காரு. சோ எப்படி 2016 இங்க சென்னை பெரு வெள்ளம் வந்தும் கூட விருகம்பாக்கம் வட்டாரங்கள்லாம் அடையாறுலாம் இருக்கு. ஆனாலும் அந்த நேரத்துல அதிமுக தான் வெற்றி அடைஞ்சது. அதிமுக தோக்குன்னு சொல்லியும், ஏன்னா இங்க தனித்து அதிமுகவுக்குன்னு வலுவான கட்டமைப்புகள் இருக்குங்க. அப்புறம் தியாகராய நகர் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 137 வாக்குகள் வித்தியாசத்துலதான் வெற்றி வாய்ப்பை இழந்தாரு திரு சத்யாங்க. இப்ப அதெல்லாம் சரி பண்ணிடுவோம். அப்புறம் வேளச்சேரி தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா போன முறை திமுகவே ஆர்வம் காட்டல. திமுக போட்டிடுற மாதிரி சொல்லிட்டே இருந்து கடைசியா கூட்டணி கட்சி காங்கிரஸ்க்கு தள்ளி விட்டுட்டாங்க. ஆனா போன தடையும் பார்த்தோம்னா
வெறும் 4352 வாக்குகள் வித்தியாசத்துல தான் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல்ல அதே வேளச்சேரியில அதிமுக 23,209 வாக்குகளையும் பாஜக 51,353 வாக்குகளையும் பெற்று இருக்கும். இப்படியாக மட்டுமே ஒரு 8 தொகுதிகள் எங்களுக்கு கைக்கு வந்துரும். 5 தொகுதி இப்பவே நாங்க வெற்றி பெற்ற மாதிரி கொஞ்சம் ஒர்க் பண்ணா 8 தொகுதிகள் எங்கள் வசம் ஆகிடும். இங்க டிஃபிகல்ட்டான சில தொகுதிகள் இருக்கு. முதலமைச்சர் போட்டியிட்ட கொளத்தூர், துணை முதலமைச்சர் போட்டியிட்ட சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, இப்படியான இந்த தொகுதிகளை அதிகமா நாங்க இப்ப கவனம் எடுத்துக்கல. அங்க போய் டைமை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி எளிமையா வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்துறோம் அப்படின்னு கேட்கிறாங்க தலைநகர் மண்டலத்துல இருக்கின்ற சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள். ஆனாலும் அதிமுகவில் இங்க கிட்டத்தட்ட 9 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. புறநகரும் சேர்த்தனா 12 மாவட்ட செயலாளர்கள் வந்துடுறாங்க. இவ்வளவு பேர் இருந்தும் நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளவு குறைந்த வாக்குகளை தான் அதிமுக பெற்று இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணியில இருக்கிறதால அவங்களுக்கும் மயிலாப்பூர், தியாகராய நகர், விருகம்பாக்கம், துறைமுகம் இதெல்லாம் சாதகமான தொகுதிகளா இருக்கு. 1000 லைட்டு இப்படி பல தொகுதிகளையும் அவங்களும் கேட்பாங்க. ஒரு தலைநகர்ல தேசிய கட்சிக்கும் கூட்டணி கட்சிக்கும் அதிக அளவுல தொகுதிகளை ஒதுக்குனா அது இங்க ஆள துடிக்கின்ற ஒரு கட்சிக்கு பாதகமா அமையும். அப்ப இந்த ஒரு நெருக்கடியும் அதிமுகவுக்கு இல்லாம இல்ல. தலைநகர்ல வெற்றியும் பெறணும், கூட்டணி ஆதரவையும் பெற்றுக்கணும், ஆனா கூட்டணிக்கு குறைந்த பங்களிப்பை கொடுக்கணும். இப்படி 3 முக்கியமான அம்சங்களும் இருக்கு. ஆனாலும் சென்னை எங்களுக்கு முழுமையான வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு உறுதியா கருத்து தெரிவிக்கிறாரு அதிமுகவுடைய வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளரான திரு RS ராஜேஷ்ங்க. இவர் தான் RK நகர்ல போன முறை போட்டியிட்டவர். நம்ம கிட்ட பேசுறப்ப என்னுடைய கையில 2 தொகுதிகள் இருக்கு, RK நகர், பெரம்பூர். 2 தொகுதிகள்லயும் தீவிரமா நாங்க மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். மக்கள் கிட்ட ஒரு நல்ல ஆதரவு அதிமுக பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை, சும்மா விளம்பரம் தான் படுத்திக்கிறாங்க. இப்ப கூட முதலமைச்சர் தாய்மானவர் திட்டம் இப்படி வராரு, அவர் வரப்போற இடத்துக்கு மட்டும் ரோட போட்டுறாங்க, மற்ற இடத்துல சாலைகள் குண்டும் குழியுமாக, அதாவது ஏரியாக்குள்ளாரியே கடல் மாதிரி காட்சி தந்துட்டு இருக்கு. சின்ன மழை பெஞ்சாலும் தேங்கி நிக்குது தண்ணி. இப்படித்தான் இருக்கு தலைநகர்ல இந்த ஆட்சியுடைய லட்சணம். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் இங்க அடர்த்தியா இருக்காங்க. அவங்களுடைய வறுமையை ஒழிக்க இந்த ஆட்சி எதையுமே செய்யலைங்க திமுக ஆட்சி. இன்னும் சொல்ல போனா இங்க 800 ஏக்கருக்கு மேல கொடுங்கையூர்ல குப்பை கொட்டும் வளாகம் பெரிய அளவுல இருக்கு. இங்க எரிவுலை வரக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். இதனால இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கேன்சர் வருது, தோல் வியாதிகள் வருது, பல சிக்கல்களை எளிய மக்கள் சந்திச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயத்தை தீவிரமா எடுத்து களத்துல போராடிக்கிட்டு இருக்கோம் அதிமுக. 38, 41, 47 இந்த டிவிஷன்கள் எல்லாம் போனீங்கன்னா நீங்க ஒரு தண்ணி கொஞ்சம் கொடுங்கம்மா அப்படின்னு யார்கிட்டயா கேட்டீங்கன்னா அந்த தண்ணியை பார்த்தாலே நீங்க பதறிடுவீங்க. ஏன்னா குடிக்கிற தண்ணியிலேயே அவ்வளோ கழிவுநீர் கலந்து மோசமா இருக்குங்க. இததான் எங்களுடைய மக்கள் குடிச்சிட்டு வராங்க. இங்க வடசென்னையில மிக முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தோம்னா வேதனையா இருக்கு. பள்ளி கல்லூரிகள் முன்னாடியே பார்த்தோம்னா போதை பொருட்கள் விற்பனைங்க. மாணவ சமூகத்தை போதை பழக்கங்கள் சீரழிச்சுக்கிட்டு இருக்கு, பரவி விரவி இருக்கு. அதாவது அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்துல பார்த்தா போதை பொருட்களை போட்டு போயிடறாங்க. அதன் மூலமா அங்க ஒரு பெரிய வியாபாரமே நடக்குது. இதை தடுக்கக்கூடிய வேலைகளை ஆளும் திமுக செய்யறதே இல்லைங்க. நாங்க தொடர்ந்து போதை பழக்கத்துக்கு எதிராக, குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்புக்காக டோர் ஸ்லிப்புகளை வீடு வீடா தினந்தோறும் பாத்தீங்கன்னா ஒரு 400க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு நாங்க தொடர்ந்து போய் மக்கள் கிட்ட கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இதை தடுக்கிறதுக்கான வழிகள், ஆளுங்கட்சிக்கு எதிரான போராட்டங்கள், அதே நேரத்துல இந்த போதை பழக்கத்துக்கு நம்ம அடிமையாகிடக்கூடாது அப்படின்னு அந்த விழிப்புணர்வையும் தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கோம். இப்படியாக எங்க எடப்பாடியாருடைய வழிகாட்டுதலோடு மக்களுக்கான பிரச்சனைகளை கையில் எடுத்து நாங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறதால மக்களுடைய ஆதரவையும் நாங்க பெற்றுக்கிட்டு இருக்கோம். வலுவான கூட்டணி, ஆளுங்கட்சி மீதான மக்களுடைய அதிருப்தி, இவை எல்லாமே நிச்சயமாக முழுமையாக சென்னையை எங்களுக்கு கைப்பற்றி கொடுக்கும் அப்படின்னு உறுதியா பேசுறாரு திரு ராஜேஷ்கா. இப்படி ஆளுங்கட்சி மேற்கிலும் ஆள துடிக்கின்ற கட்சி தலைநகரிலும் ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் மக்களுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு உண்மையா களத்துல இறங்கி வேலை பார்த்தா மட்டும்தான் வெற்றியை பரிசா கொடுப்பாங்க. மக்கள் கணக்கையும் புரிஞ்சுக்கிட்டு களமாடணும். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி,
வணக்கம். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீரதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீரதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.